காய்ஸ், இது கப்பலோட வெளிப்பக்கம் அக்கமடேஷன் டெக் கார்கோ ஸ்பேஸ் எல்லாம் இருக்கும். இதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதெல்லாத்தையும் மேய்க்கிற என்ஜின் ரூம் பார்த்துருக்கீங்களா? எஸ், அதுக்கு கீழே போகணும். என்ஜின் ரூம் எப்போவுமே கீழ்ப்பகுதியில் கடல் மட்டத்தோடு தான் இருக்கும். என்ஜின் ரூமுக்கு போகணும்னா சில சேஃப்டி கியர்ஸை போட்டாகணும். பாய்லர் ஷூட், சேஃப்டி ஷூ, ஹெல்மெட், முக்கியமாக இந்த இயர் பிளக். ஏன்னா என்ஜின் ரூமோட சத்தம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இதுதான் என்ஜின் கண்ட்ரோல் ரூம். இது என்ஜின் ரூம் 5 ஃப்ளோருக்கு இருக்குது. ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் ஒவ்வொரு விதமான மெஷினரிஸ் இருக்குது. நடுவில் பெருசாக இருக்கிறது தான் மெயின் என்ஜின். கப்பல் ஓடுறது இதன் மூலமாக தான். அடுத்து முக்கியமான மெஷினரியில் ஒன்று தான் ஜெனரேட்டர். முழு கப்பலுக்குமே கரண்டை சப்ளை பண்ணுறது இந்த ஜெனரேட்டர்ஸ் மூலமாக தான். அது தவிர ஃபியூலை கிளீன் பண்ணுறதுக்கு பொரிஃபியர், ஹீட் செய்கிறதுக்கு பாய்லர், குடிநீரை உற்பத்தி செய்கிறதுக்கு ஃப்ரெஷ் வாட்டர் ஜெனரேட்டர், அதை சப்ளை செய்கிறதுக்கு ஹைட்ரோஃபில் சிஸ்டம், மனித கழிவுகள் அகற்றுறதுக்கு சிவேஜ் சிஸ்டம் அப்படின்னு ஏகப்பட்ட மெஷினரிஸ் இருக்குது. அது சம்பந்தமாக நூற்றுக்கணக்கான பம்ப்ஸ், பைப் லைன், டேங்க் அப்படின்னு இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு என்ஜின் ரூம். இதில் டெம்பரேச்சரை பார்த்தீங்கன்னா 45லேருந்து 50 டிகிரி வரைக்கும் இருக்கும். இதை 24 மணி நேரம் கண்காணிச்சு கொண்டே இருக்கணும். அதுக்குண்டே 3 இன்ஜினியர்ஸ் ரொட்டேட் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க.